தேவனை மறவாதே. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தாவீது சொல்லுகிறான், தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116, 13, 14 வசனங்கள் சொல்லுகிறது. சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என் தேவனை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் தக்கதாக நான் என்ன செய்வேன் சொன்னா, முதல் காரியம் சொல்லுகிறான், நான் என் தேவனை ஆராதிப்பேன், என் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் தேவனுக்குரிய மகிமை செலுத்தி அவரை உயர்த்துவேன். ரெண்டாவது சொல்லுகிறான், கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னனோ அதையெல்லாம் செய்து முடிப்பேன். கர்த்தரிடத்திலே செய்த பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், ஜனங்கள் காண செய்வேன் என்று சொன்னான். ஆண்டவரை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் சொன்னா, தேவன் எனக்கு செய்தவைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறவனாக இருக்கிறேன். இரண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கு நான் சொன்னவைகளை செய்து முடிக்கிறவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதான், மறந்து போகக்கூடாது. பாருங்க, இஸ்ரவேலருக்கு செய்ததை, தாவீதுக்கு செய்ததை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது என்னன்னு சொன்னா, நீங்கள் தேவனை மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்க, தாவீதை ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டார். தாவீதினுடைய வாழ்க்கை, தாவீதினுடைய தொழில், தாவீது கடந்து போன சூழல்கள், அவைகளிலிருந்து தேவன் அவனை என்ன செய்தாரா, நம்மை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நம்மை அவருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நாம் எப்படி இருந்தோம்? எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தோமா. பாருங்க, பாவத்தினாலே மரித்து போயிருந்தோம், அக்கிரமத்தினாலே நிறைந்தவர்களாக இருந்தோம். தேவன் நம்ம என்ன செய்தாரா, நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை தெரிந்து கொண்டது போல, இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டது போல, கர்த்தர் நம்ம என்ன செய்தாரா, நம்முடைய எல்லா அக்கிரமங்களுக்கு நடுவிலிருந்து, பாவம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே தேவனுக்கு மனதிலே சத்துருக்களுமாயிருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்றாரு, முன்னணி அந்நியராயிருந்த துர்க்கிரியைகளினாலே தேவனுக்கு சத்துருவாயிருந்த, ஆனா உன்னை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரா, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்னாலே நிறுத்தும்படி அவரே என்ன செய்தாரா, தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்.